கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். We wait in hope for the Lord. He is our help and our shield. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பும் முழுமையாக தேவன் மேல் இருக்கிறது என்றும் அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமும் ஆனவர் என்று உறுதிப்பட கூறுகிறார்கள். நம்முடைய ஆத்துமா என்பது நம்முடைய உள்ளம், உயிரின் உண்மையான பணி அல்லது வாழ்க்கை என்று பொருள். இதன் மூலம் தங்கள் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அவர்கள் கர்த்தருக்கே நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றனர். ஆத்துமா காத்திருக்கிறது. மனிதன் தனது உள்ளத்தை தேவனின் மேலான பூரணத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறான். வேதத்தில் ஆத்துமா என்பது மனிதன் இறைவனை நாடி வாழும் அதன் முழுமையான உணர்வு மற்றும் எதிர்பார்ப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய வசனம் தேவன் மேல் இருக்கும் ஆழமான நம்பிக்கையை பேசுகிறது. இது ஒருவர் தன் ஆத்துமா அல்லது உள்ளத்தை முழுமையாக கர்த்தரிடமே ஒப்புவித்து அவரது செயலுக்காக அமைதியாக காத்திருக்கும் நிலையை பிரதிபலிக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இங்கு காத்திருக்கிறது என்பது நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி பொறுமையுடன் கர்த்தரின் செயலுக்காக காத்திருக்கும் நிலையை குறிக்கிறது. இது செயல் எதுவும் இல்லாமல் காத்திருப்பது அல்ல, ஆனால் தேவன் தாமதிக்கும் போதும் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருப்பது. அவரே நமக்கு துணை. துணை என்பது தேவனின் ஆதரவு, பராமரிப்பு என பொருள்படும். தேவன் நமக்கு துணையாக, உதவியாக இருக்கிறார். நாம் பலவீனமான போது, வருந்தும் போது அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். இது அனுதின வாழ்வில் தேவையான ஆதரவை குறிக்கிறது. நமக்கு கேடகமும் ஆனவர். கேடகம் என்பது பாழாக்கும் அம்புகளை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கருவி. அதே போல தேவன் நம்மை எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் தீமையிலிருந்தும் காக்கும் பாதுகாப்பு. கேடகம் என்பது தேவன் நம்மை காப்பாற்றும் மற்றும் நம்முடன் உண்டான உறவின் தன்மையை குறிப்பது. துணையும் கேடகமும் என்ற இந்த இரண்டு செயல்களும் தேவனின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை அறிகிறவை ஆகும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை என்று சங்கீதக்காரன் கூறுவதை 62ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நிம்மதியாய் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் நிலையை இந்த வசனத்தில் அறிகிறோம். மனித உதவியில் அல்ல, தேவனின் செயல்பாட்டில் மட்டுமே இரட்சிப்பு உள்ளது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். எஸ்,
கர்த்தருக்கு நாம் அவர் சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது புதிய ஆவிக்கான வலிமையை நாம் பெறுவோம் என்பது ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 18:2 வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தேவனுடைய பல்வேறு பாதுகாப்பு பணிகள் கூறப்பட்டுள்ளன. தேவன் தந்திருக்கும் பாதுகாப்பு முழுமையானது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கர்த்தருக்காக காத்திருக்க அழைக்கிறது. அவர் நமக்கு ஆதரவாகவும், அதாவது துணையாகவும், பாதுகாப்பாகவும், அதாவது கேடகமாகவும், நம்பிக்கையின் நியாயமான நிலையாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பயம், குழப்பம், எதிரிகள் அல்லது தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்கி காப்பாற்றுவார் என்பதை இன்றைய தியான வசனம் நம்மை உறுதியுடன் நினைப்பூட்டுகிறது. இது ஒரு முழுமையான நம்பிக்கை மற்றும் ஆன்மீகமான உயர்ந்த நிலை. தேவன் மட்டுமே நமக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டியாக இருக்க முடியும். இந்த பரிபூரண விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் அவர் பாதம் அமர்ந்து, கர்த்தராகிய எங்கள் பிதாவே, இன்று எங்கள் ஆத்துமா முழுமையாக உம்மை நோக்கி காத்திருக்கிறது. உலகம் எங்களை தள்ளுவதாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எங்களை சோதித்தாலும், எங்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உம்மை விட்டு நீங்காமல் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே எங்களுடைய துணையாக இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், துதிக்கிறோம். எங்கள் பலவீனங்களில் எங்களை தாங்குகிறீர். நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் உமது கரம் எங்களை வலுப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கேடகம். நாங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு ஆபத்திலும், சாத்தானின் அம்புகளிலும், உலகத்தின் தீமைகளிலும் இருந்து எங்களை உறுதியாக காக்கிறீர். உம்மில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை பொறுமையுடன் காத்திருக்கும் ஆவியால் நிரப்பும். உம்மை நம்பும் எங்கள் நெஞ்சங்களை உறுதியாக வைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நோக்கி நம்பிக்கையுடன் விழிப்போடு வாழ ஆவிக்கான வலிமையை தாரும். நாங்கள் இன்று உறுதியாகவும் விசுவாசத்துடனும் அறிக்கை இடுகிறோம். நீரே எங்களின் துணையாகவும் கேடகமாகவும் காண்கிறோம். உம்மையே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இரட்சிப்பு உம்மிடமே உள்ளது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். அவரே நமக்கு துணையும் கேடகமுமாய் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.